சரி, எல்லாத்தையும் விட்டு தமிழ்நாட்டு மக்கள் நலன் ஒன்று தான் எனக்கு முக்கியம், வேற எதை பற்றியும் கவலை இல்லை, நான் என்டிஏவுக்கு வர்றேன் அப்படின்ட்டு விஜய் வந்துட்டாருன்னா கேப் புக் பண்ணீங்கன்னா இனி அதை ரெட் டாக்ஸில புக் பண்ணுங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts. i5 Housing and Properties. தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. Call 9962 557 557. அதிமுகவுக்கு இருக்கிற இந்த நிர்பந்தம் இருக்குல்ல, யாரையாவது முதல்ல சேர்க்கணும், நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம் வெளியே தெரியுற மாதிரி அப்படின்னு பிஜேபி அதிமுக வந்து பேசினதனுடைய விளைவு தான் அன்புமணியை, தினகரனை, பிரேமலதாவை ட்ரை பண்ணுறது, ராமதாஸ் அப்பா மகன் சண்டை அப்புறம் பார்த்துங்கப்பா 2 பேரும் ஒன்றா இருங்கப்பான்னு அந்த முயற்சி நடக்குது. அதை வெளியே போகாமல் தடுக்கிறது தான் ஸ்டாலினுக்கு சவாலே தவிர வெளியாட்டில் இழுக்க வேண்டிய கட்டாயம் அதிமுக இருக்கிற அளவுக்கு திமுக இல்லை. இது நாள் வரைக்கும் வந்து டிடிவி தினகரன் அவர்கள் வந்து ஒரு துரோகி எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொன்ன கணக்குகள் அப்படின்றது எல்லாமே இப்போ தேர்தலுக்கானது மட்டும்தான். நான் என்ன பொறுத்த வரைக்கும் சார், தினகரன் தனி கட்சி ஆரம்பிச்சு மேலூர்ல அந்த கட்சி தொடங்கின அந்த மேடையிலேயே அவர் சொன்னது அதிமுகவை மீட்பதற்கான கருவி தான் அமமுகன்னு சொன்னார். அவ்வளவு தூரம் சவால் விட்டு சபதம் போட்டெல்லாம் பேசிட்டு இவரும் இறங்கி வந்தார். தினகரனை சேர்க்கிற பேச்சுக்கே இடமில்லைன்னு இதே ஜனவரி 2021 டெல்லியிலிருந்து சபதமே போட்டார் எடப்பாடி. இப்போ ஒரு பக்கம் வந்து ஓபிஎஸ் அவர்களுடைய கூடாரம் காலி ஆகுதுன்ற மாதிரியான தலைப்புகள்லாம் நம்ம பார்க்கணும் சார். அவருடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்கும்? எனக்கு கூடாரமே இல்லைன்ட்டாரு தவிர அப்புறம் எங்க காலி ஆகுறது. நான் இறந்தால் கூட என் உடம்புல அதிமுக கொடியை தான் போர்த்தணும்லாம் நெருங்கிய நண்பர்கள்ட்ட வீட்டில எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாராம் ஓபிஎஸ். அப்படிப்பட்டவர் திமுகவுக்கு வெளிப்படையா போவாரான்னு தெரியல. அன்னைக்கு விஜய் கிட்ட போலாம்னா ஆதவர்ஜுனாவை கீழே கொண்டு செங்கோட்டையன் பேரை போட்டு வச்சிருக்காங்க, நான் போனா நிர்மல்குமார் கீழே போட்டுருவாங்களோன்னு பயந்தாருன்னா அதையும் பண்ண மாட்டேன். வேற வழி இல்லை, ஓபிஎஸ் முடிவு எடுக்க மாட்டேன் முடிவு சொல்றேன். அவர் இயல்பு தெரிஞ்சாரப்பா நீங்க அவட்ட போனீங்க எல்லாம். இந்த பக்கம் வந்து திமுகல காங்கிரஸ் ஒரு சலசலப்பு இருக்கு, அந்த ஸ்பேஸ் காலி ஆச்சுன்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு தேமுதிக ஒரு கணக்கு போடுறாங்க. இதுல என்னத்தை வைக்கப்பட வேண்டியிருக்கு? ஆமா, தேர்தல் செலவு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பாங்கல்ல, எத்தனை சீட்டு கொடுப்பீங்க. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் அப்படின்றத எப்படி பாக்குறீங்க சார்? என்ன ஒரு நம்பிக்கையில அவங்க களமாடிக்கிட்டே இருக்கு? தன் மீது இருக்கிற நம்பிக்கை தான். இன்னைக்கு வரைக்கும் தன் முடிவில் மாறாத ஒரே தலைவர்னா அது சீமான் தான் தேர்தல் அரசியல். இப்ப தாவேக்க தொடங்கினப்பவே வந்து இது நேரடியா பாதிப்பை யாருக்கு ஏற்படுத்தும்னா நாம் தமிழருக்கு தான் இந்த பாதிப்பை ஏற்படுத்தும். அது பாக்குறவங்க பார்வையை பொறுத்து எல்லாருக்கும். வேல்முருகன் ஒரு கட்சி வச்சிருக்காரு, அங்க இருந்து 10 பேர் போயிருப்பாங்க, நேரம் திருமாவளவன் இருந்து போயிருப்பாங்க. இளைஞர் பட்டாளம்னு சொல்லும் போதே நாம் தமிழர் தானே, திருமாவளவன் இல்லையா? என்ன சார் இது, இளைஞர்கள் அவர்கிட்டே இருக்காங்க. பொதுவெளியில அண்ணாமலை அவர்கள் வைப்ரண்டா இருந்தாரு, அந்த டைம்ல வந்து பாஜக கணிசமா வளர்ந்தது. அப்படிங்கும்போது அதை வந்து இன்னுமே அறுவடைக்கு ஏற்ற மாதிரி பாஜக மாத்தலையே அப்படின்னு பொதுவெளியிலேயே பேசுறாங்க. அப்படிங்கும்போது அது கட்சி ஆலோசிக்காதா? அவருக்கும் டைம் கொடுக்கணும். ஏன்னா இப்பதானே உட்கார வச்சு சேர கூட நான் தொடச்சி உட்காரல, அதுக்குள்ள எந்திரிக்க சொல்றேன்னு பாக்குறதா. அதனால மாநில அரசியல்ல அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க, கொஞ்ச நாளைக்கு ஒரு கேப் கொடுப்பாங்க. அடுத்த டென்யூர் வரப்போ கூட அண்ணாமலை திருப்பி கொண்டு வரலாம், அதுக்கு எந்த தடையும் இல்லையே. அதுக்கு அண்ணாமலை தொடர்ந்து பிஜேபியில் இருப்பார். இந்த பக்கம் இப்போ திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி அப்படிங்கும்போது அதிமுக கூட்டணியில வந்து இணைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப டிடிவி தினகரன் அவர்களுடைய வருகை அப்படிங்கும்போது ஒரு சமபலத்துக்கான இடத்துக்கு அதிமுக பாஜக கூட்டணி வந்துருச்சுன்னு பாக்குறீங்களா சார்? இல்ல இன்னும் யாருடைய இருந்த பலத்தை விட தங்கள் பலத்தை கூட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். திமுக அதுக்கு அவசியமே இல்லை சார். ஆல்ரெடி எல்லா கட்சியும் வந்து கட்சிகளும் அங்கே கூட்டணி சேர்ந்து தோழமை தொடர்ந்து காஞ்சிபுரம் மாநாட்டில் முப்பெரும் விழால கையை தூக்கி காமிச்சிட்டாங்க. நேற்று பியூஷ் கோயல் தூக்குனாரு, இதை காஞ்சிபுரத்துலேயே தூக்கிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. சரிதானா? புதுசா வந்தாதான் இந்த அறிவிப்புகள் எல்லாம் தேவை. இப்ப எது மிச்சம் இருக்கு? காங்கிரஸ் வந்து திகட்டல்ல இருக்கு, அது ஒரு மாதிரி தற்காலிகமா செட்டில் ஆன மாதிரி தெரியுது. கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தணும், சீட் ஷேரிங் தான். எத்தனை சீட்டு, எத்தனை இது அமைச்சர்கள் இடம் இருக்கா இல்லையா, இந்த பேச்சு தான் மீதியை தவிர அதிமுகவுக்கு இருக்கிற இந்த நிர்பந்தம் இருக்குல்ல, யாரையாவது முதல்ல சேர்க்கணும், நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம் வெளியே தெரியுற மாதிரி அப்படின்னு பிஜேபி அதிமுக வந்து பேசினதனுடைய விளைவு தான் அன்புமணியை, தினகரனை, பிரேமலதாவை ட்ரை பண்ணுறது, ராமதாஸ் அப்பா மகன் சண்டை அப்புறம் பார்த்துங்கப்பா 2 பேரும் ஒன்றா இருங்கப்பான்னு அந்த முயற்சி நடக்குது. ஓகே, இதெல்லாம் அவங்களுக்கு தான் அந்த கட்டாயம் இருக்குது. திமுகவுக்கு அவ்வளவு மெனக்கடன் அவசியம் இல்லை. ஆல்ரெடி என்னவெல்லாம் கட்சிகள் வாய்ப்போ எல்லா கட்சியும் அங்கே இருக்குது, செட்டில் ஆனது இருக்குது. அதை வெளியே போகாமல் தடுக்கிறது தான் ஸ்டாலினுக்கு சவாலே தவிர வெளியாட்டில் இழுக்க வேண்டிய கட்டாயம் அதிமுக இருக்கிற அளவுக்கு திமுக இல்லை. ஏன்னா பிரேமலதா கிட்ட மட்டும் அவங்க ஒரு முயற்சியை தொடர்ந்துகிட்டு இருக்கிறாங்க, எங்கள் அணிக்கு வந்திருக்காங்க திமுக. இப்ப அதிமுக அப்படின்னா இன்னுமே வலிமையான கூட்டணி வளையத்துக்குள்ள வந்துருச்சு அப்படின்றத இல்ல, பலம் கூடி இருக்கு சார். இது 10ஆவதுன்னு தான் நான் சொல்லுவேன். சார் நேற்று தினகரன் சேர்ந்தாரா
ஆட்சி அதிமுக ஆட்சி தான் சார் அப்படிலாம் உடனே முடிவு. இன்னைக்கும் ஆட்சி அதிகாரம், பணபலம், கூட்டணி பலம்னு திமுக தான் ஒரு ஸ்டெப் முன்னாடி இருப்பாங்க. இவங்க இன்னும் வலுப்படுத்த போறது, இவரெல்லாம் சேர்ந்து ஒற்றுமையோட களத்துல அதை அந்த ஜெல்ல காட்டுறது, மக்கள் அதை ஏத்துக்கிறது, மக்கள் முன்னாடி இவங்க வைக்கிற கருத்துக்கள், அதை மக்கள் ஏத்துக்கிற வேகம், விதம், இதெல்லாம் இருக்கு. இன்னும் எவ்வளவோ இருக்கு போக வேண்டிய தூரம். அப்போ ஒரு ஸ்டெப் தான், எதுவுமே இல்லைங்க. நான் மெகா கூட்டணி அமைப்போன்னு எடப்பாடியார் சொல்லிட்டே இருப்பார் இல்லையா, அதனுடைய தொடக்க புள்ளி நம்ம இதை எடுத்துக்கலாமே. ஒண்ணுமே நடக்கலைன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. இது நாள் வரைக்கும் வந்து டிடிவி தினகரன் அவர்கள் வந்து ஒரு துரோகி எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொன்ன கணக்குகள் அப்படின்றது எல்லாமே இப்போ தேர்தலுக்கானது மட்டும்தான். இந்த இல்ல, நான் என்ன பொறுத்த வரைக்கும் சார், தினகரன் தனி கட்சி ஆரம்பிச்சு மேலூர்ல அந்த கட்சி தொடங்கின அந்த மேடையிலேயே அவர் சொன்னது, அதிமுகவை மீட்பதற்கான கருவி தான் அமமுகன்னு சொன்னார். ஸோ அவருடைய அரசியல் பார்வை, இலக்கு எல்லாமே அதிமுக மையப்படுத்தினதா இருந்தது. இப்போ நாளைக்கு சேர்ந்துட்டா சார் தொடக்க புள்ளி நான் சொல்றேன், இப்போ அவங்க கைப்பற்ற போறாரு சார் தொடக்க புள்ளின்னு சொல்லி எடப்பாடிக்கு பீதியை கிளப்ப நான் விரும்பல. அம்மாவின் தொண்டர்கள் ஓரணியில் இருக்கணுங்கிற வார்த்தையும் சேர்த்தே தான் சொல்லிட்டு இருப்பார். எடப்பாடி விமர்சிப்பார் ஃபர்ஸ்ட் பேரால, அந்த பேரை 5வது பேரா 6வது பேரா முடியும் போது அம்மாவின் தொடர்கள் ஓரணியில் இருக்கணும்னு சேர்த்தே தான் சொல்லிட்டு இருந்தார். நேற்று அவருக்கு ஒரு சங்கடமான நாள் தான், நான் மறுக்கவே இல்லை. அவ்வளோ தூரம் சவால் விட்டு சபதம் போட்டெல்லாம் பேசிட்டு இவரும் இறங்கி வந்தார். தினகரனை சேர்க்கிற பேச்சுக்கே இடமில்லைன்னு இதே ஜனவரி 2021 டெல்லியிலிருந்து சபதமே போட்டார் எடப்பாடி. அதை செயல்படுத்தியும் காமிச்சார். கடைசியில் ஆட்சியை இழந்தார். தினகரனுக்கும் பெருசாக வெற்றி கிடைக்கல. அந்த கசப்பான பாடம் எடப்பாடியும் கொஞ்சம் இறங்கி வரச்சுது. அன்போடு வரவேற்கிறேன் சகோதரர் டிடிவி தினகரனைன்னு அப்படியே புலகாங்கிதப்பட்டிருக்கிறார். நக்கல் பண்ணலை. அது வரலைன்னா ஜெல்லாவா சார்? அது நல்ல தொடக்க புள்ளி. 2 பேரும் நேற்று வச்சாங்க. கூச்சங்களை விட்டு, வெக்கத்தை விட்டு, சங்கடங்கள் இருந்தால் கூட சமாளிச்சுக்கிட்டு 2 பேரும் அந்த அறிவிப்பு செய்யலைன்னா தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கு எப்படி ஒரு நம்பிக்கை வரும்? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 2 பேருமே சங்கடங்களுக்கு இடையில எடுத்து முன்னோக்கி வச்சிருக்கிறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். விட்டு கொடுக்குற மனப்பான்மை வேணும்னு நான் 4 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். பெருந்தன்மை வேணும், விட்டு கொடுங்க, பிரிஞ்சு கிடக்கிறவங்க பிரிஞ்சே இருக்க வேண்டாம், சேருங்க. தமிழ்நாட்டு அரசியலுக்கு அதிமுக வலுவா இருக்கணும், திமுக வலுவா இருக்கணும்னு தொடர்ந்து சொன்னதுனால நேற்று நடந்த நிகழ்வை நான் ரசிக்க தான் செய்வேன். இப்போ ஒரு பக்கம் வந்து ஓபிஎஸ் அவர்களுடைய கூடாரம் காலி ஆகுதுன்ற மாதிரியான தலைப்புகள்லாம் நம்ம பார்க்குறோம் சார். அவருடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்கும்? எனக்கு கூடாரமே இல்லைன்ட்டாரு தவிர அப்புறம் எங்க காலி ஆகுறது? கட்சி நடத்துறேன்னா நான் எங்க கட்சி நடத்துறேன்ட்டாரு. ஏன்னா சொல்றது டெக்னிக்கலா கரெக்ட். உரிமை மீட்பு குழு தானே நடத்துறேன்னா இருப்பான். வேற வழி இல்லை. ஓபிஎஸ் முடிவு எடுக்க மாட்டேன் முடிவு சொல்றேன். அவர் இயல்பு தெரிஞ்சானப்பா நீங்க அவர்கிட்ட போனீங்க. எல்லாம் தடாலடியான முடிவுகள் எடுக்கிறவர் அல்ல அவர். தினகரனுக்கு எப்படி விட்டு கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் எடப்பாடிக்கு வந்ததோ அதுபோல ஓபிஎஸ் விஷயத்திலும் வராத வரைக்கும் ஓபிஎஸ் என்டிஏக்கு வர முடியாது. ஏன்னா எடப்பாடிட்ட ஒப்புதல் அவசியம் சார். ஜெல்லுங்கிற ஜெல்லு கூட பெரிய வார்த்தை. ஒரு மேடையில் நிற்கும்போது அப்படின்னு வழக்கு வைக்கிறதுக்காவது ஒரு மனசு வரணும்ல, 2 பேருக்கும் வரணும்ல. ஓபிஎஸ்க்கு மட்டும் வர்றதுனால பிரயோஜனம் இல்லை. பிஜேபி நிர்பந்தத்தால் மட்டும் அது வந்தாலும் எதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ எடப்பாடியை சமாதானப்படுத்துகிற வேலைகள் நடக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. ஒருவேளை இது நடக்கலைன்னா ஓபிஎஸ்க்கு 2 சாய்ஸ் இருக்கு, 3 சாய்ஸ் இருக்கு. ஒன்று திமுக அணியில் இணைவது. நான் இறந்தால் கூட என் உடம்புல அதிமுக கொடியை தான் போர்த்தணும்லாம் நெருங்கிய நண்பர்கள்ட்ட வீட்டில எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாராம் ஓபிஎஸ். அப்படிப்பட்டவர் திமுகவுக்கு வெளிப்படையா போவாரான்னு தெரியல. அணிக்கு விஜய் கிட்ட போலாம்னா அவன் ஆதவர்ஜுனா கீழே கொண்டு செங்கோட்டையன் பேரை போட்டு வச்சிருக்காங்க. நான் போனா நிர்மல்குமார் கீழே போட்டுருவாங்களோன்னு பயந்தாருன்னா அதையும் பண்ண மாட்டார். 3வது ஆப்ஷன், நான் பொது வாழ்க்கையிலேருந்து விலகிறேன் அல்லது தேர்தல் அரசியலேருந்து விலகிறேன், இந்த தேர்தலை புறக்கணிக்கிறேன்னு ஒன்று சொல்லலாம். இல்லை அந்த பிஜேபியினுடைய அந்த முயற்சிகள் வெற்றி அடைஞ்சு என்டிஏவிலே கூட தொடர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்கு. அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ ஆல்மோஸ்ட் ஆனால் இப்போ பேச்சுவார்த்தை நடக்குது ஓபிஎஸ் அவர்களோட என்டிஏக்குள்ள கொண்டு வரதுக்கான முயற்சின்னு. அப்போ அதை பிடி கொடுக்காம இருக்கிறது இபிஎஸ் அவர்கள் தான். இன்னும் நம்ம புரிஞ்சுக்கணும் சார், அதான சார் அரசியல். ஏன்னா அதே டெல்லி ஏர்போர்ட்ல கொடுத்த பேட்டியினுடைய நிகழ்வு தான் நேற்று நடந்ததெல்லாம். சசிகலா ஓபிஎஸ்ஐ சேர்க்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. எத்தனை தடவைங்க நான் சொல்றது அப்படின்னாரு. தினகரன் ஏதோ கூட்டணிக்கு வரதா சொல்றாங்களே, பதிலே சொல்ல போனாரா? அந்த நழுவுனார்ல, நழுவுறதுக்கு முன்னாடி அப்ப வர்றதை அவர் ஏத்துக்கிட்டாரோ நம்ம அன்னைக்கு ஓரளவு யூகம் பண்ணோமா? அந்த யூகம் நேற்று நடந்துச்சா? அப்போ அந்த அதுக்கு முந்தின சபதம் இருக்குல்ல, அவளை சேர்க்கிற பேச்சுக்கே இடம் இல்லைன்னா அது கொஞ்சம் கரைதான்னு பார்ப்போம். அதுக்கு டைம் இருக்கு இன்னும். ஏதோ பிரதமர் நாளைக்கு வராரு சார், 23ஆம் தேதிக்குள்ள கரையிலைன்னா அப்புறம் கரையவே கரையாதுன்னு அர்த்தம் இல்லை. அடுத்து வேற எந்த கரைசலை ஊற்றினால் அது கரையும்னு பிஜேபி அடுத்த கெமிஸ்ட்ரி ஒன்று கையில் எடுத்து ஒரு கெமிக்கலோட வந்து இறங்குவாங்க. பார்ப்போம், என்ன டைம் இருக்குல்ல. ஸோ இந்த பக்கம் வந்து திமுகல காங்கிரஸ் ஒரு சலசலப்பு இருக்கு. அந்த ஸ்பேஸ் காலி ஆச்சுன்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலான்னு தேமுதிக ஒரு கணக்கு போடுறாங்க. இல்ல காங்கிரஸ் இடம்பெறும்னு இப்போ கிட்டத்தட்ட உறுதியான பிறகும் கூட தேமுதிக வரணுங்கிறது திமுக விரும்புது. பிரேமலதான் அந்த கதவை சாத்தலை. பேச்சு தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. விவகாரம் வேற விஷயங்கள்ல இருக்கு. எது கட்சிக்கு எது நல்லது அப்படின்னு பார்க்கணும்ல. சீட்டு, தேர்தல் செலவு, இதுல என்னத்தை வைக்கப்பட வேண்டியிருக்கு. ஆமா, தேர்தல் செலவு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பாங்கல்ல, எத்தனை சீட்டு கொடுப்பீங்க.
எடப்பாடி தான் எங்களுக்கு போனோட ஏமாத்தினார், நீங்கள் அந்த ராஜ்யசபா கொடுப்பீங்களா? இதெல்லாம் பிரேமலதா கேட்பாங்க. ஏன்னா ஏற்கனவே சூடுபட்டாங்க எடப்பாடிக்கிட்ட அவங்க. இனி எங்கே போனாலும் கரெக்டாக நான் ஏற்கனவே சொன்ன பிரிண்டிங் மிஷினோட தான் போவார், டைப் ரைட்டிங் மிஷினோட. தேதி வாரியாக போடு, எந்த ராஜ்யசபா என்னைக்கு நடக்கிற ராஜ்யசபான்னு எழுதி தான் இனிமேல் கையெழுத்து போடுவார் அவர். ஸோ அதனால கொஞ்சம் லேட் ஆகுதோன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் இருக்கு அவருக்கு. ஆனா பொதுக்கூட்டத்துல ஏற்கனவே வந்து நாங்க முடிவே செஞ்சுட்டோம், அதை நாங்க வந்து டிக்ளேர் பண்றதுக்கு இந்த மேடை இல்ல. அப்படிதானே சார் சொல்ல முடியும். ஓகே வர வியாழக்கிழமை 5 மணிக்கு அவங்க வர்றேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் பொதுக்கூட்டத்தில் பேச முடியும்? ஓகே ஒரு தலைவர் ஸ்தானத்தில் இருக்கிறவங்க அப்படிதான் பேச முடியும். ஜனவரி 9 கடலூர் மாநாட்டில் அறிவிப்போம்னாங்க. வேப்பூர்ல அந்த கூட்டம் நடக்கிற போது முடிவு எடுத்துட்டோம், நாங்க இன்னும் சொல்லாம இருக்கோம்னு அடுத்த ஒரு வார்த்தையை சொல்லி சமாளிச்சார். டைம் இருக்குல்ல. ஸோ இப்போ கள நிலவரம் திமுக கூட்டணியா அதிமுக பாஜக கூட்டணியான்றது தான் அந்த ஃபைட் வந்து அதிகபட்சமா இருக்குன்னு. ஒரு பக்கம் தாவேக்கா சைலண்ட் மோட்ல இருக்காங்க, அவங்க ஆக்டிவிட்டி நாங்க கொண்டு வருவோம்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் அப்படின்றத எப்படி பாக்குறீங்க சார்? என்ன ஒரு நம்பிக்கையில அவங்க களமாடிக்கிட்டே தன் இருக்காங்க? மீது இருக்கிற நம்பிக்கை தான். அவர் தமிழ்நாட்டு மக்கள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தான் அதுக்கு காரணம். துணிச்சலோட 214 தனியா நிக்கிறேன்னு சொல்லிட்டு யாருக்கிட்டே அப்பாயின்மெண்ட் கேட்காம ஓடிக்கிட்டே இருக்காருல்ல. போராட்டத்துல கேண்டிடேட்டே அறிவிக்க ஆரம்பிச்சாரு. அந்த சீமான என்டிஏக்குள்ள கூட்டுற போறான்னு 2 நாளா ஏதோ ஓடிட்டு இருக்கு. அது எவ்வளவு தூரம் சாத்தியம்னு எனக்கு தெரியல. அப்படின்னா சீமானுக்கு இன்னைக்கு இருக்கிற ஆதரவுன்னு ஒன்று இருக்குல்ல, 8% 9%, அது முதல்ல பாதியா குறையும். சீமானுடைய தனித்தன்மைக்காக கிடைச்ச வாக்கு தான் அந்த 9%. தோராயமா சொல்றேன். நீங்க எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கிட்டு போனாலும், இல்லை எடப்பாடி உங்களிடம் வர வச்சு அவருக்கு சரிசமமான இடங்கள் நீங்கள் கொடுத்தாலும், இப்படிலாம் சில வாதங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு பொதுவெளியில. இதுல எது நடந்தாலும் சீமானை ஆதரிக்கிற இன்னைக்கு ஆதரிக்க அந்த 9% பேர் அப்படியே ஆதரிக்க மாட்டாங்க. இந்த ரிஸ்க் இருக்குன்னு சீமானுக்கும் தெரியும். ஓகே. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் தன் முடிவில் மாறாத ஒரே தலைவர்னா அது சீமான் தான். தேர்தல் அரசியல்ல அவர் பெரியார முதல்ல பாராட்டினார், அப்புறம் விமர்சிக்கிறார், அதுக்குள்ள வரல. அதுல பல பல்ட்டிகள் இருக்கு. தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் தொடங்கின நாள் முதல் இன்று வரை ஒரே முடிவில் உறுதியாக இருக்கிற ஒரே நபர்னா அது சீமான் தான். இப்ப தாவேக்க தொடங்கினப்பவே வந்து இது நேரடியா பாதிப்பை யாருக்கு ஏற்படுத்தும்னா நாம் தமிழருக்கு தான் இந்த பாதிப்பை ஏற்படுத்தும். அது பாக்குறவங்க பார்வையை பொறுத்து. எல்லாருக்கும் வேல்முருகன் ஒரு கட்சி வச்சிருக்காரு, அங்க இருந்து 10 பேர் போயிருப்பான் நேரம். திருமாவளவன் இருந்து போயிருப்பாங்க, அண்ணாமலை கிட்ட இருந்து பிஜேபி இருந்து போயிருப்பாங்க. ஏன் அண்ணாமலை சொன்னா இளைஞர்கள் அவர் பின்னாடி இருந்தா அந்த இளைஞர்கள் போயிருப்பான் நேரம் விஜய் கிட்ட. அமமுக கலந்து, அண்ணாதிமுக கலந்து, திமுக கலந்து, இடதுசாரிகள்ல இருந்தும் போயிருப்பாங்க. ஏன் இளைஞர் பட்டாளம்னு சொல்லும் போதே நாம் தமிழர் தானே. திருமாவளவன் இல்லையா? அண்ணாமலை கிட்ட இருக்கிறவங்களா யாரு? வயது முதிர்ந்தவர்கள் அப்படி தடியை ஊண்டிக்கிட்டே போனவங்களா அண்ணாமலை பின்னாடி போனவங்க? திருமாவளவன் ஒரு மாநாடு நடத்தினா இளைஞர் கூட அவங்கள யாருக்கு இல்லாத தடி இருக்கா? நான் ஊண்டிக்கிட்டு நடந்த மாதிரி பார்க்கல. நீங்க பாத்தீங்களா? என்ன சார் இது? இளைஞர்கள் அவர்கிட்டே இருக்காங்க. சரி, உதயநிதி இந்த பொறுப்புக்கு வந்து அமைச்சராகி துணை முதலமைச்சரான பிறகு அவர் காட்டுகிற அந்த உழைப்பு வேகத்தை பார்த்து இளைஞரணி மாநாடு எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தோம். அவங்க இளைஞர் இல்லையா? ஒட்டுமொத்த கட்சிக்காரன் உட்கார்ந்தான். அதில் 25% பேர் இளைஞர் வந்திருக்க மாட்டானா? அந்த இளைஞர் விஜய் கிட்ட போக மாட்டானா? எல்லாருக்கும் தான் சார் பாதிப்பு இருக்கும். எல்லாரும் தான் உஷாரா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன் நான். ஸோ அப்போ இவங்களுக்கு தான் அதிகபட்ச பாதிப்பு அப்படின்னு ப்ரெடிக்டே பண்ண முடியாது. அது தேர்தல் முடிஞ்சா கூட கூட்டணி அரசியல்ல எப்படி பிரிச்சு பாக்குறது நமக்கு தெரியல. ஓகே. சில பூத்துகளை எடுத்து வச்சு ஒரு 2-3 வருஷத்துக்கு பேசுவாங்க. அப்ப பாத்துக்கலாம், தேர்தல் முடியட்டும். ஸோ இப்போ அண்ணாமலை அவர்களுடைய பெயரையும் நம்ம விடுபடாம தான் எல்லா விஷயங்களையும் பேசிக்கிட்டே இருக்கோம் சார். ஆனா அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை பாஜக கொடுக்குதா? ஏன்னா அவரு அமித்ஷா ட்வீட் பண்ணது எப்போ, இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான எந்த ஒரு நகர்வும் இல்லையே அப்படின்னு. தலைவர் பதவியை நேற்று முதல் தானே ப்ராசஸே முடிஞ்சிருக்கு. இனிமேல் தான் அந்த தேசிய தலைமை, அந்த பேரன் பாடியினுடைய அந்த தலைமை கழக நிர்வாகம் நீங்க சொல்றமே, அது மாதிரி அவங்க அந்த பாடி இனிமேல் தானே அறிவிக்க போறாங்க. அதனால பொதுச் செயலாளர், துணைத் தலைவர், செயலாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள்ங்கிற பட்டியல் இனிமேல் தான் வருது. அதுலயும் அண்ணாமலை கவனிக்கப்படலைன்னா, கண்டுகொள்ளப்படலைன்னா அப்ப நம்ம அதை பத்தி பேசலாம். ஏன்னா அதுலதான் ஒரு இடம் தர்றதா இவர் தேசிய அரசியலுக்கு கூப்பிட்டுக்கிறோம்னு அமித்ஷா சொன்னதா ஒரு பேச்சு இருக்கு. தேசிய அரசியல்ங்கிறது தேசிய அளவிலான ஒரு கட்சி பதவி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அந்த லிஸ்ட் வந்த பிறகு அண்ணாமலை புறக்கணிக்கப்பட்டால் தான் அது செய்தி. ஓகே. ஆனா அந்த தேவை எப்படி இருக்குன்றது பாக்குறீங்க சார்? ஏன்னா நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு அவருக்கான பாணியில ஒரு அரசியலை முன்னாடி இல்ல, மாநில அரசியல் இனிமேல் அவரை குறைக்க மாட்டாங்க. ஓகே. அட்லீஸ்ட் நயினார் நாகேந்திரனை மாற்ற வரைக்கும் அல்லது மாற்றாத வரை இங்க அண்ணாமலைக்கு வேலை இல்லை. அதனால தேசிய அளவில் பதவி கொடுத்து வேற மாநிலத்துக்கு தான் பொறுப்பாளரை போடுறாங்க. தமிழ்நாட்டு பொறுப்பாளரை போட்டு இங்க அடிச்சுக்கிட்டு சாகிறதுக்கா? ஏற்கனவே வார் ரூம் வச்சு நடத்திட்டு இருக்காருன்னு பல விமர்சனம் இருக்கு. நயினாருக்கு எதிராக ஒரு வார் ரூம் நடத்துறாருன்னு, அப்புறம் அதை எடுத்துட்டு ஒரு பெங்களூர் போயிட்டாருன்னு ஒரு விமர்சனம் இருக்கு. அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அது நடைமுறையிலையும் கிடையாது. அந்த மாநிலத்தவரையே அந்த மாநிலத்துக்கு பொறுப்பாளராக காங்கிரஸும் போடாது, பிஜேபியும் போடாது. இல்ல ஒரு பேச்சு இல்லையா சார் பொது வெளியில? அண்ணாமலை அவர்கள் வைப்ரண்டா இருந்தாரு, அந்த டைம்ல வந்து பாஜக கணிசமா வளர்ந்தது அப்படிங்கும் போது
அதை வந்து இன்னுமே அறுவடைக்கு ஏத்த மாதிரி பாஜக மாத்தலையே அப்படின்னு பொதுவெளியிலேயே பேசுறாங்க அப்படிங்கும்போது அது கட்சி ஆலோசிக்காதா அப்படின்றது இல்ல அந்த கருத்துக்களை எல்லாம் தாண்டி தானே அண்ணாமலை அந்த பதவியில இருந்து எடுக்கிறாங்க. நயினார் ஒருத்தரை கொண்டு வர்றாங்க. அப்ப அந்த நயினார் ஒரு தேர்தலை சந்திக்கட்டும் டைம் கொடுப்பாங்க. ஓகே. அவருடைய செயல்திறனை பார்ப்பாங்க, நிர்வாகத்திறனை பார்ப்பாங்க, கூட்டணி கட்சிகளை அனுசரித்து போற விதத்தை பார்ப்பாங்க, கூட்டணி கட்சிகளோட பேசுற போது நம்ம கட்சியோட உரிமைகளை எந்த அளவுக்கு உறுதியாக நிலைநாட்டுறாருன்னு பார்ப்பாங்க. அவருக்கும் டைம் கொடுக்கணும். ஏன்னா இப்பதானே உட்கார வச்சு சேரை கூட நான் தொடச்சி உட்காரல, அதுக்குள்ள எந்திரிக்க சொல்றேன்னு பாக்குறதா. அதனால சரி, மாநில அரசியல்ல அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அண்ணாமலைக்கு ஒரு புதிய பொறுப்பு கொடுத்தால் அது தேசிய அளவில் ஒரு பொறுப்பு கொடுத்து வேறு மாநிலங்களுக்கு பொறுப்பாளராக தான் போடுவாங்களே தவிர, அல்லது 4 5 5 1 அப்படிதான் தமிழ்நாட்டை கொண்டு வராங்க. தமிழ்நாட்டு பொறுப்பாளரெல்லாம் அப்படிலாம் போட மாட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு ஒரு கேப் கொடுப்பாங்க. அடுத்த டென்யூர் வரப்போ கூட அண்ணாமலை திருப்பி கொண்டு வரலாம். அதுக்கு எந்த தடையும் இல்லையே. அதுக்கு அண்ணாமலை தொடர்ந்து பிஜேபியில் இருக்கணும். இருப்பார்ல சார்? இருக்கட்டும் சார், சொன்னேன் சார், ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு, விடுங்க சார். ஓகே. ஸோ இந்த அளவுல சார், ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு எல்லா கட்சிகளும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இன்றைய அளவுல 1 2 3 ஒரு ஆர்டர் போட்ட எந்த வரிசையில் இருக்குன்றது பாக்குறீங்க சார்? இல்ல, இப்ப 4 முனை போட்டி உறுதி இன்னைக்கு இருக்கிற வடிவத்துல அப்படியே தேர்தல் நடக்குன்னா ஒரு ஸ்டேஜ் அட்வான்டேஜ் திமுகவுக்கு தான். ஓகே. அதை உடைச்சு கொண்டு வர்றதுக்கு அதிமுக என்ன மெனக்கெடணும், எவ்வளவு தூரம் மெனக்கெடுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல திமுக கூட்டணி இன்னைக்கு நான் என்ன கோப்பையை கட்டி கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருந்தாங்க முதல் ஒரு ஸ்டேஜ் அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்குன்னா கூட்டணி பலம், அதிகார பலம், பண பலம், இதெல்லாம் வச்சு மனசுல வச்சு நம்ம சொல்றோம். அது சிதையாம இருக்கணும். காங்கிரஸ் ஒரு வெளியே போகுதுன்னு வச்சுப்போம், அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அப்படி சரி, எல்லாத்தையும் விட்டு தமிழ்நாட்டு மக்கள் நலன் ஒண்ணுதான் எனக்கு முக்கியம், வேற எதை பத்தியும் கவலை இல்லை, நான் என்டிஏக்கு வர்றேன் அப்படின்ட்டு விஜய் வந்துட்டாருன்னா இல்ல இந்த லெவல்ல தான் அது வெற்றி கூட்டணியா மாறும். அதனாலதான் சொன்னேன், இன்னைக்கு இருக்கிற வடிவம் அப்படியே தொடர்ந்தால் அட்வான்டேஜ் டிஎம்கே. இதை உடைக்கணும், இதை மாற்றணும்னா அதிமுக இன்னும் எவ்வளவோ மெனக்கெடணும், அவ்வளவுதான். இல்ல சில கருத்து கணிப்புகள் வந்து 2ஆம் இடத்துக்கே தாவேக்கா வந்துரும்ன்றதெல்லாம் சொன்னாங்களே, அதனாலதான் அந்த 1 2 கணிப்புகள் அவ்வளவு பெருசா எடுக்க வேண்டாம். தாவேக்கா ஒரு வளருகிற ஒரு வலுவான சக்தியா மாறிக்கிட்டு இருக்குங்கிறத யாரும் புறக்கணிச்சிடாதீங்க. அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். ரைட். அப்போ நாம் தமிழரும் கன்சிஸ்டன்சியோட இருந்துகிட்டே ஆமா, அவர் தான் வாங்கின அந்த 8.5-9% தக்க வைக்கிறதா அவருக்கு முதல் சவால். கோட்டையை பிடிக்கிறதெல்லாம் ரெண்டாவது. விஜய் என்கிற வசீகரம் மிக்க இளைஞர்களை ஈர்க்கிற தகுதி படைத்த ஒரு தலைவர், ஒரு பிரபலம் வந்த பிறகும் என் ஓட்டு குறையலன்னு காட்டுறதுதான் சீமானுக்கு இருக்கிற முதல் சவால். ஏன்னா இளைஞர்கள் என்கிட்ட இன்னும் இருக்கிறாங்கன்னு காட்ட முடியும். அதுபோல ஒருத்தருக்கும் சில சவால்கள் காத்திருக்கு விஜயை மையப்படுத்தி. ஸோ அப்போ அரசியல் களத்தில் இன்னும் சுவாரஸ்யமான நாட்கள் நம்ம பார்க்க தொடர்ந்து வரும். அப்பப்போ பேசுவோம். நன்றி. நன்றி சார். நன்றி. கேப் புக் பண்ணீங்கன்னா இனி அதை ரெட் டாக்ஸில புக் பண்ணுங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts. i5 Housing and Properties. தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962 557 557.